இல்லை, இதில் ஒவ்வொரு கட்சியோடைய சார்புத்தன்மைக்கேற்ப பலவிதமான தகவல்கள் வந்துட்டு இருக்கு சார். அதனால் இதில் ஒட்டுமொத்தமாக நம்ம பாலையும் தண்ணீரையும் எப்படி பிரித்து பார்க்க முடியாதோ அது மாதிரி இதையும் பிரித்து பார்க்க முடியாது. ஸோ ஒரு நம்பர் கமிஷன் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு நம்பர் கமிஷன் விரைவாக விசாரணை நடத்தி முடிக்குமான்றது சந்தேகத்துக்கு ஒரு விஷயம். நம்ம ஸ்டெர்லைட்லேயும் பார்த்தோம், ஜெயலலிதா டெத்லேயும் பார்த்தோம். 2 பேரும் கமிஷன் ரிப்போர்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க? அந்த ரிப்போர்ட்ஸ் மேலே டிஎம்கே கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஆக்சுவலாக? அதனால் இந்த மாதிரி கமிஷன்லாம் எப்போ விசாரித்து எப்போ அறிக்கை கொடுத்து எப்போ நடவடிக்கை எடுக்கிறது? அதுக்குள்ளே எலெக்ஷன்ஸ் வந்துடும். அதனால் இது எந்த அளவுக்கு இந்த கமிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நமக்கு தெரியாது. இப்போ கமிஷன் 27 அனௌன்ஸ் பண்ணாங்க, 27 நைட்டு கமிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு 2ஆம் தேதியாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காது வரையும் வரல சார். இதுவரையும் வரலையே நோட்டிஃபிகேஷன். ஏன் எவ்வளோ வேகமாக அனௌன்ஸ் பண்ணீங்க? ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? உங்களுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போடுறதுல. அதனால் இந்த ஒரு நம்பர் கமிஷன் நீங்கள் ஒரு ஃபயர் ஃபைட்டிங் மாதிரி அரசாங்கம் இதை போட்டிருக்கலாம். ஆனால் இது எதிர்பார்க்கிற பலனை தருமானது அது செயல்படுற வேகத்தில் தான் இருக்குது. ஒரு நம்பர் கமிஷன் 3 மாதம் போட்டு 6 மாதம் போட்டு 9 மாதம் போட்டு போனால் சரியாக வராது. 3 மாதத்தில் அறிக்கை கொடுத்து இந்த எலெக்ஷனுக்குள்ள நடவடிக்கை எடுக்க முடியும்னா இந்த ஒரு நம்பர் கமிஷன் போட்டதுக்கு ஒரு பலன் இருக்கு. இல்ல அது இழுத்துன்னு போச்சுன்னா பழைய கமிஷன்லாம் எப்படி போச்சு அதே மாதிரி அந்த நிலைமை தான் இதுக்கு ஒரு ஆக்சுவலா. வணிகர் சுருக்கமா இல்ல, அதாவது இந்த ஒரு நபர் கமிஷன் அப்படிங்கிறதே அது முழுமையா ஒரு ஏமாற்று வேலை தாங்க. அது ஏற்கனவே இவங்க தலைமையில தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது, அறிக்கை கொடுத்தாங்க. என்ன அதை நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க அரசு அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இது ஒரு ஏமாற்று வேலை. புதிய விவாதத்துக்கு போக வேண்டாம், நேரம் குறைவா இருக்கு. செய்திக்கு வெளியிடணும். தலைப்பை ஒட்டிய கேள்வியை மக்கள் என்ன காரணம் சொல்றேன், என்ன காரணம் சொல்லிடுறேன். என்ன விமர்சிக்கிட்டு விடுங்க. அப்படி சொல்லல ஒரு கருத்தை சொன்னாரு. செய்திக்கான நேரத்துல இருக்கும். நம்ம இல்ல அப்படி சொல்ல முடியாது சொல்றேன் நானே. சுருக்கமா சொல்லுங்க. இல்ல ஏற்கனவே இப்ப பெங்களூர்ல கடந்த ஜூன் 4ஆம் தேதி கிரிக்கெட் இதுல ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டம் 11 பேர் இறந்தாங்க. அது குறித்து உடனடியாக அந்த கர்நாடக அரசு இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா ஒரு பில்லு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பில்லு பல வரையறைகளை செஞ்சு எவ்வளவு கூட்டம் கூடுறது, எப்படி இந்த மக்களை பாதுகாப்பதுங்கிறது அந்த பில்லு இருக்கு. அதே போல தமிழ்நாட்டிலும் அந்த மாதிரி ஒரு பில்லு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் இல்ல ரொம்ப சின்னதா என்னன்னா இப்ப 2ஆம் சுற்று ஏமாற்று வேலை தாவேகாவில் இருக்கக்கூடியவர்கள் அவர் தலைவரை விட்டுருங்க. அவர் பாவம் மனசு உடைஞ்சு இன்னும் அவர் மனசு இன்னும் ஒட்டல. பாயிண்ட் தான் இது. மனசு உடைஞ்சு அவர் பாவம் வீட்லயே இருக்காரு, ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவரால் போக முடியல. 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே போல. இதுக்கு நாங்கள் நீதிமன்றத்திலே மனு போட்டிருக்கிறோம். அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா ஐயா இங்க என்ன 144 தடை உத்தரவா போட்டிருக்காங்க, யாரு அவங்கள ஸ்டாப் பண்றா போறதுக்கு? சோ இதுல இருந்து என்ன தெரிகிறது? குற்றமுள்ள நெஞ்சு தெரியுது. அங்க இருந்து தாவேகாவை